அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 239 240 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க வந்து காட் ஸ்வாட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு இடத்த கையை காட்டி அங்கே தான் வந்து காட் லெவல் ஸ்வாட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அதை நோக்கி போகிறாங்க. இப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதோடைய ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வேணும். உடனே நம்ம பறவை என்ன பண்ணுது, நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போகுது. கூடவே இந்த பீஸ்ட் வேற போகுது, ரெண்டும் சேர்த்து அடிச்சுக்குதுங்க. அந்த ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ்ட்டையுமே துரத்தி விட்டுதுங்க தூரமாக. இப்போ நம்ம பறவை என்ன பண்ணுது, பயங்கர கோவம் அதுக்கு. அது வந்து திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் இது என்னதான் அட்டாக் பண்ணால் கூட ஒன்றுமே நடக்க மாட்டுதுங்க. அந்த ஒரு ஸ்டாச்சு திரும்ப திரும்ப இதை அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதால் வந்து சுத்தமாக தாங்க முடியல. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் ரொம்ப வந்து இம்பேஷண்ட்டாக இருக்க, முதல்ல நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய ஸ்வாடோடைய பவரை வந்து ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய முறை பார்த்துருக்கோம், ஸ்வாட் சோலை ரிலீஸ் பண்ணாலே அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பறவை என்ன பண்ணுது, தன்னோட ஸ்வாட் சோல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு இருக்குல்ல, அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த ஒரு பறவையை உள்ளுக்குள்ளே இழுத்துருச்சுப்பா. அடுத்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, லின்ஃபங்கை பார்த்து, அங்கிள் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு லின்ஃபங்கம் போனதுக்கப்புறம் அவனோட ஸ்வாட் சோல் வெளியில் வருதுங்க. இது வந்து ஜென்யூன் ஸ்வாட் சோல். இது வெளியில் வந்தால் என்ன நடக்கும், சுற்றி இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாம் இவனை சுற்ற ஆரம்பிச்சிடும் இல்லையா. இதை பார்த்த உடனே எல்டர் ஓடி வராரு, என்னடா நடக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஏன்னா இவரோட ஸ்வாடுமே பறந்து போயிடுச்சு. இவரோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் காட் லெவலில் இருக்குது. அதுவே பறந்து போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிறது என்னது, ஸ்வாட்ஸுக்கெல்லாம் எம்பரர். மனுஷன் அப்படியே பார்க்குறான், ஓ ஜென்யூன் ஸ்வாட் சோலா அப்படின்னு பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த ஜென்யூன் ஸ்வாட் சோலை நம்மளால் ரிலீஸ் பண்ணல, அது தன்னால் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்து இந்த பையன், ஓ என்னோட டர்ன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனோட ஸ்வாட் சோலை ரிலீஸ் பண்ண உடனே மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இவனை ரெக்கக்னைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே இழுத்துடுச்சு. இப்போ 3 பேருமே உள்ளே போயிட்டாங்க. இப்போ லின்ஃபங் போனாலே ஒரு இடத்துல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த காட் ஸ்வாட் இருக்குங்க. அது உள்ளே இருந்து நிறைய பிரைட்டான லைட் அப்படிங்கிறது வருது. அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 வருஷம் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவன் அப்படியே பார்க்குறான், யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் ஸ்பிரிட். இவங்க பேர் வந்து நீஷாங்கா. இப்போ அந்த கத்தியை பார்த்து நம்ம ஹீரோ கேட்குறான், அதுதான் அந்த காட் ஸ்வாடா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனுக்குள்ள அந்த டிராகன் இருக்குல்ல, அதுக்கிட்ட கேட்குறான், இந்த ஸ்வாட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த சமயத்திலே வந்து இந்த ஒரு ஸ்வாட் இருந்துச்சான். ஆனால் இங்கே ஏன் அது இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன கேட்குறான், அந்த கிரியேஷன் ஜேட் டிஸ்க் இருக்கு இல்லையா, இது ஸ்ட்ராங்கா இல்லை வெளியில் இருக்க அந்த ஸ்வாட் ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்கும்போது, இப்போதைக்கு இந்த ஜேட் டிஸ்க் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகலை. இது சப்போஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்வாடை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குமா. இப்போ இவன் வெளியில் போயிட்டு அந்த ஒரு சீனியர் கிட்டே கேட்குறான், என்ன நீங்கள் தான் இங்கே வர வச்சிங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, ஆக்சுவலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு தொலைஞ்சு போன ஸ்வாட் சோலை தேடணும் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன கேட்குறான், நான் எப்படிங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்வாட் சோல் விழுந்துருச்சான். ஒரு 3 கிரேட் பவர் என்ன பண்ணியிருக்காங்க, அதை இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்களாம். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், இதுக்கு முன்னாடி யாராவது அங்கே போயிருக்காங்களா, யாரையாவது நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் போனவங்க யாரும் திரும்ப வந்ததில்லை. காரணம் என்னென்னா, அந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அங்கே ஏகப்பட்ட காட் லெவல் ப்ரொஹிபிஷன் வேறு இருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா எதையும் மறைச்ச மாதிரி தெரியல. அங்கே ஆபத்து இருக்குன்னா ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, நீ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சேன்னா இந்த பாத் ஆஃப் காட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீ கால் வைக்கிறதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவன் நெத்தியில் ஒரு சிம்பிள் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட் சோலை இவனால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குது, இவங்களுடைய பவரால் இவனோட அப்பியரன்ஸே கம்ப்ளீட்டாக மாறுதுங்க. அப்பியரன்ஸ் அப்படின்னா இவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பயங்கரமாக மாறுது. இன்னொரு சைடில் இந்த பறக்கிற கப்பல் இருக்கும் இல்லையா, அதில் யாரோ வந்துட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம லின்ஃபங் கிட்ட ஒரு பக்கி அடி வாங்கிச்சுல, அவன் தான் வந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த ஸ்வாட் டூம்குள்ளேருந்து நம்ம பறவை வெளியில் வருது. அது என்ன சொல்லுது, நிறைய காட் லெவல் டெக்னிக்ஸ் வந்து இதுக்கு கிடச்சிருக்கான். அந்த பீஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, என்னடா அப்போ ஸ்வாட் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குது. நம்ம பறவை என்ன சொல்லுது, எது காட் லெவல் ஸ்வாடா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு அதெல்லாம் என் மாஸ்டருக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்குது. இப்போ அந்த பையனும் வெளியில் வரான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் டயக்ராம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அவனுக்கு அது என்னன்றது தெரியல, புலம்பிக்கிட்டே வரான். அந்த எல்டர் தான் சொல்கிறாரு, இது வந்து வாய்ட் காட் லெவலில் இருக்குடா, இது சூப்பரான ஒரு டயக்ராம் அப்படின்னோடனே அவனுக்கும் சந்தோஷம். அதெல்லாம் சரி, அங்கிள் எங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ லின்ஃபங்கும் வெளியில் வரான். எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, காட் லெவல் ஸ்வாட்லாம் கிடைக்கல, ஆனால் அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் எனக்கு வேலை தான்ப்பா கொடுத்துருக்கு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அந்த எல்டர் இருக்கார் இல்லையா, அவருமே இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாட் சோலை தேடி இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டோக்கன் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இதில் அவர் எங்கெல்லாம் சர்ச் பண்ணாரோ அதோட மேப் எல்லாம் இருக்குது. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, தம்பி நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் உன்னோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து எங்கடா போனோம் அப்படின்னா, ஸ்கை பர்னிங் பக்கோடாக போகணுமா. சாப்பிட்ற பக்கோடா இல்லைங்க, பக்கோடா அப்படின்னா அது ஒரு பில்டிங்.
இந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இதை தான் வந்து பக்கோடா பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கை பர்னிங் பக்கோடா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் ட்ரெஷர். ஆக்சுவலாக அதில் மொத்தமாக நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபயர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்ம மேலே போக போக அதோட ஸ்ட்ரென்த்துமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 7th ஃப்ளோர் அப்படிங்கிறது போகும்போது அங்கே இருக்கிறது வந்து காட் லெவல் ஸ்கை ஃபயராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பில்டிங்குள்ளே நிறைய வெப்பன்ஸு டெக்னிக்ஸு எல்லாமே இருக்குது. இப்போது இந்த ஒரு பீஸ்ட் இருக்குல்ல, நம்ம பறவை எப்போன்னு சொல்லலாம் இல்லையா, நான் வரேன்னு அதே மாதிரி சொல்லுது. அதான் நம்ம பறவை கேட்குது, என்ன நீ என்னைய காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த பீஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு வந்து ஐஸ் ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்னால் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இங்கே முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 4 பேர் தான் வந்து லெவல் 4 அப்படிங்கிறத தாண்டி போயிருக்காங்க. இந்த செக்டார் மாஸ்டர் மட்டும்தான் மேலே கடைசி வரைக்கும் போயிருக்காங்களாமா. அதான் நம்ம பறவை சொல்லுது, என்னது 4 ஃப்ளோரா, என் மாஸ்டர்லாம் லெவல் 7 ரீச் ஆவார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த பீஸ்ட்டு அப்படிலாம் இல்லை, என் மாஸ்டர் தான் முதல்ல போவார் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சண்டை போட்டுக்குதுங்க. இந்த பையன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு 2 பேரும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபங் கிட்ட சொல்கிறான், அங்கிள் யார் முதல்ல மேலே போகிறாங்க பார்த்துடலாமா, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு. உடனே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமாக உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, என்னடா நடக்குது இங்கே, சரி நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் போக வேணாம், வெளியில இருந்தே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியிலே நின்றுட்டா. இப்போ இந்த பறக்கிற கப்பலில் ஒரு கும்பல் வந்துச்சே, அதை காட்டுறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க வந்திருக்காங்க. அவன் வந்து ஃபாரின் ரேஸை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் நம்ம ஆன்செஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவன் ஏன்ஷியன் கிளானை சேர்ந்தவன் தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறாரு. அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, எந்த ஏன்ஷியன் கிளானு சொல்லு. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஃபார்பிடன் ஏரியாலேருந்து வெளியில் வந்தான் இல்லையா, நார்மல் ப்ராக்டிஷனர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு வர முடியாதான். இவன் ஹெவன்லி ரெல்ம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வெளியில் வர முடியும். இவன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கும் இல்லை. இது பத்தாவதுக்கு காட் லெவல் மார்ஷல் சோல் வேறு இருக்குது. இவன் கண்டிப்பாக ஃபாரின் ரேஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த பேசிஸில் நீ வந்து உன் செக்டாருக்கு ஜாயின் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்ம செக்டார் லீடர் என்ன சொல்கிறாரு, அவன் என்னோட ஸ்டூடெண்ட், நீ கண்ட மணிக்கு கேள்வி கேட்கறது நிறுத்து, அதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கோவப்படுறாப்புல. அவனுங்களும் பார்க்குறானுங்க, சரிப்பா இப்போதைக்கு அந்த பிரச்சனை தூரமாக வைப்போம். ஆனால் அந்த லிந்த் ஏச்சி இருக்கான்ல, அவன் வந்து என்னுடைய பையனை இன்ஜூர் பண்ணியிருக்கான், அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறானுங்க. இவன் வெக்கமே இல்லாமல் என்ன சொல்கிறானா, ஆமாம் அவன் என்னை இன்ஜூர் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட மவுண்ட்டை வேற கொண்டுட்டான் அப்படிங்கிறான். சுற்றி இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க, டேய் குழந்தைகிட்ட தோத்துட்டு வந்துட்டு என்ன பேச்சு ராஸ்கல் உனக்கு. இவனுங்க அந்த குட்டி பையனை சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிரட்டுறானுங்க. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 செக்டார் கூட சேர்ந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். அதெல்லாம் சொல்லி மிரட்டுறானுங்க. அதான் லீடர் கேட்குறாரு, டே என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் அடி வாங்கினால அவனோட சிஸ்டர் ஒருத்தி வந்திருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, லிந்த் ஏஞ்சி என் கூட சண்டை போட்டுட்டான், அவன் மட்டும் தோத்துட்டான் அப்படின்னா அவனுடைய கல்டிவேஷனை நான் எரேஸ் பண்ண போகிறேன், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறா. அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா நீ வந்து டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருக்க, அவன் குட்டி பையன், அவன்கிட்ட போய் சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறா, என் தம்பி அவன் வந்து தோக்கடிச்சிருக்கானா, அவன் சாதாரண பையன் கிடையாது, அவன் சண்டை போடட்டும் அப்படிங்கிறா. இப்போ இந்த எல்டரை பார்க்கும்போது எல்டர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன சண்டை போடணும் அவ்வளோதானே, டே யாராச்சும் போய் அவனை கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அமுச்சு விட்றாரு. இப்போது இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து ரீச் ஆகுது. ஆனால் அந்த பையன் எங்கே இருக்கான், அவன் பக்கோடாக்குள்ளே இருக்கான். இப்போ இந்த பொண்ணுக்கு கோவம், ஒரு சின்ன பையன் கிட்ட போய் சண்டை போடணும்னு ஆசைப்படுறா, அவளாம் மனுஷியா, நீங்கள்லாம் மனசாட்சியை தோண்டி புதைச்சிட்டாங்களா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறா. கத்திக்கிட்டே போகிறா. போகும்போதே யாரா அது ஏன் ஜூனியர் கிட்ட சண்டை போடணும்னு சொன்னது, தைரியம் இருந்தால் வெளியில் வாங்கடா அப்படிங்கிறா. அவன் இப்போ பக்கோடாக்குள்ளே இருக்கான், அவனால் சண்டைலாம் போட முடியாது, உனக்கு தைரியம் இருந்தால் என் கிட்ட வந்து சண்டை போடு அப்படிங்கிறா. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவன் ஒரு காட் சைல்டுன்னு சொல்கிறீங்க, போய் ஒரு பொண்ணு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவன் என்ன சொல்கிறா, நீ சொன்னியே அதை நீ உன் தம்பிக்கு சொல்லு, அவன் தான் பொண்ணு பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கான், தேவையில்லாத இந்த பேச்செல்லாம் பேசாத, தைரியம் இருந்தால் இறங்கி வந்து சண்டை போடு அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே சண்டை போட இறங்கி வராப்பா. ஸோ இங்கே சண்டை ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த 7வது ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அங்கே போகிறான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கை ஃபயர் இருக்குங்க. இது வந்து காட் லெவல் ஃபயர். உள்ளுக்குள்ளே போனோன்னே அதை அட்டாக் பண்ணுது. இவன் ஏதோ ஜக்கில் தண்ணி மூழ்கிற மாதிரி ஈஸியாக அதை ரிஃபைன் பண்ணிட்டாங்க. என்னடா அப்படின்னா இவங்ககிட்ட அந்த நிர்வாண டெக்னிக் இருக்குல்ல, ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரிஃபைன் பண்ணிட்டான். இப்போது அங்கே இன்னொரு குரல் கேட்குது, என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர், அது இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இவனுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பால் ஆஃப் ஃபயர் கிட்ட சண்டை போட்டு அதையுமே டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ டிஃபீட் பண்ண உடனே இந்த ஒரு டெஸ்ட்டை இவன் கிளியர் பண்ணிட்டான்ல, அதுக்காக இவனுக்கு ஒரு ரிவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. அது ஒரு பெரிய பெல் மாதிரி இருக்குது. அது என்னது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.